வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஒரே ராசி திருமணம் செய்வது சரியா? இந்த கேள்வி இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஜோசியம் எல்லாம் படிச்சுட்டு ஜோசியம் சொல்றாங்க, ஜோசியர் சிகாமணிகள். ஐயோ ரச்சு தட்டுது, ஐயோ இதெல்லாம் பண்ணுனா ஆகாது, பண்ணுனா செத்து போயிருவீங்க வச்சுங்க. எத்தனை பேர் செத்துருக்கான்னு நீங்க போய் அது எண்ணி பார்த்தீங்க? ரஜி தட்டுனா செத்து போயிருவாங்கன்னா, அந்த மாதிரி கல்யாணம் பண்ணது எத்தனை பேர் இறந்துருக்காங்க? போய் பார்த்திருக்கீங்களா? பார்க்கல. ஆனா ரச்சு தட்டுதுங்க. உடனே இவங்களுக்கு திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஏன், உனக்கு என்ன? இத பார்த்துட்டு இந்த உலகத்துல இருக்க எல்லாரும் கல்யாணம் பண்றாங்களா? முதல்ல இத சொல்லணும் நீங்க. இந்த ரஜி தட்டுதுன்னு பாக்குறீங்களா? இந்த ரச்சு பொருத்தம் பாக்குறது உலக மக்கள் தொகை 800 கோடி. அதுல 8 கோடி பேர் தமிழ்நாடுல வாழ்றான். அதுல எத்தனை கோடி பேர் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க? அவங்களும் இந்த ரஜி தட்டுறதை கேட்டுட்டு நீங்க போடா இவன் கிடக்குறான்டா, இவன் ஜோசியப்ப என்னமா சொல்லுவான்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்றவங்க எத்தனை பேரு? காதல் பண்ணி கல்யாணம் பண்றவங்க எத்தனை பேரு? முகம் பார்த்து கல்யாணம் பண்றவங்க எத்தனை பேரு? இங்க எல்லா மதத்தினரும் இருக்காங்க. வேணாங்க, ஒரு சாத்திரம் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அந்த சாத்திரத்தை உருப்படியா படிச்சோம், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னு இருக்கணுங்க. சத்தியமா 10 பொருத்தம் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லவே இல்லைங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க. அது எழுதின ஜாதக சந்திரியாக்குள்ள ஊடால சொருகி இருப்பாங்க. அதை எழுதினவன் எவன் என்னன்னு தெரியாது. இந்த காலாமிர்தத்துல இருக்கும், கால விதானத்துல இருக்கும், கால பிரகாசி காலம் எல்லாம் இருக்கு ஜோதிட சாத்திரத்துல. அதுல ஏக நட்சத்திர பொருத்தத்திலேயே எல்லாமே மாட்டிக்கிருமுங்க. ஏக நட்சத்திர பொருத்தம் ரோகிணி ஏக நட்சத்திரமா இருந்தால் திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விதி. இது மாதிரி 21 நட்சத்திரம் இருக்கு. அந்த ஏக நட்சத்திர அமைப்புங்கிறது 21 நட்சத்திரம் இருக்கா? சரி, அதெல்லாம் அப்புறமேல் சொல்றேன். நிறைய இருக்கு. அந்த நட்சத்திரங்கள்லாம் ஏக நட்சத்திரத்துல பொருந்தும். 21 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் அத்தனையுமே ஒரு சிலது 2 ராசியில இருக்கும், ஒரு சிலது ஒரு ராசியில இருக்கும். சரி, ரைட்டு, நீங்க சொல்றபடி சரி சார் அப்படின்னா இன்னொன்னு சொல்லிட்டாங்க. மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுசம், இந்த 4 நட்சத்திரமும் பெண் நட்சத்திரமாவோ அல்லது பிள்ளை நட்சத்திரமாகவோ இருந்தால் பொருத்தம் பார்க்க வேண்டியதே இல்லை. எல்லாம் பேர் நட்சத்திரத்துக்கு தான், பிறந்த நட்சத்திரத்துக்கு இல்ல. மறந்துடாங்க. பிறந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்த்தாலாம் கல்யாணம் பண்ண சொல்லி நாங்க ஜோதிட சாத்திரத்துல எங்கேயும் விதி எழுதப்படல. நாம நட்சத்திர பொருத்தம் தான் அதுக்கு பேரு. அந்த நாம நட்சத்திர பொருத்தத்துலதான் பார்க்கணுமே தவிர இது கிடையாது. சரி, இந்த பொருத்தத்துல இன்னொரு விதி என்னன்னா, ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தம ஏவச்ச ரஜு ராசி கணே தோஷோ நவித்தியது. ஏக ஆதிபத்தியம் உள்ள ராசிகளாக இருந்தால், எது ஏகாதிபத்தியம்? மேஷ ராசியும் விருச்சிக ராசியும், ரிஷபராசியும் துலாம் ராசியும், மிதுன ராசியும் கன்னி ராசி, இதெல்லாம் ஒரே கோளினுடைய ஆதிபத்தியம். மிதுனமும் கன்னியும் புதன், ரிஷபமும் துலாமும் சுக்கிரன், மேஷமும் விருச்சிகமும் செவ்வாய், மீனமும் குருவும் சனி. இது குரு. மீனமும் தனுசும் குரு, மகரமும் கும்பமும் சனி. இவங்க ஏக ராசிகளாக இந்த ராசிகளாம் இவங்களுக்கு எந்த பொருத்தமும் பார்க்காதீங்க, கல்யாணம் பண்ணிருங்கன்ட்டாங்க. சரி, நட்பு ராசிகளாக இந்த மேஷ ராசி, அதுக்கு நட்பு ராசி யாரு? கடகராசி, சிம்ம ராசி. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு தனுசு ராசி, மீன ராசி. அப்ப இந்த மாதிரி மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி அதே நட்சத்திர ராசி தான் இருக்கும். அங்க அசுபதி, இங்க மகன், இங்க மூலம்னா எல்லாம் கேது உடைய ராசி. தட்டு, நீங்க சொல்றபடி அசுபதி மூலம் ரஜு தட்டும்னா அவன் சொல்லிட்டான் மைத்திர ராசிகளா இருந்தால் கல்யாணம் பண்ணுங்கன்னு. அப்ப மைத்திர ராசி தானே அது. அப்புறம் ரஜு தட்டாதுல. அப்ப விதியை சொன்னவன் விதி விலக்கையும் சொல்லிட்டான். ஏகாதிபத்தியம் மைத்ரேவா சமசப்தம ராசிகளா இருந்தாலும் நீங்க இந்த பொருத்தம் எல்லாம் தேவையில்லை, கல்யாணம் பண்ணுங்கன்னுட்டாங்க. பின்னாடி ஏங்க நீங்க பாவம் எல்லாரையும் பயமுறுத்துறீங்க?
ஏங்க ஜாதகத்தை இது 50 ரூபாய்க்கு 4 பொருத்தம் பார்க்கறது 5 பொருத்தம் பார்த்தா அவன் அப்படித்தானே எழுதுவான். அவனுக்கு என்னங்க 10 பொருத்தத்துல என்ன இருக்குன்னு சொல்லு. நீங்க அந்த 50 ரூபா செலவழிக்கவே வேணாங்கிறேன். நீங்க புத்தக கடையில போய் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படின்ட்டு உங்க பொண்ணு நட்சத்திரமா பையன் நட்சத்திரம் எதை எது பொருந்ததுன்னு பார்த்து பொருந்தது பொருந்தலைன்ட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு எதுக்கு ஒரு ஜோசியரை தேடி போறீங்க? அவர் என்ன விசேஷ அறிவுல எதையாவது சொல்ல போறாரா? உண்மை என்ன? ஜாதக பலன்களை ஜாதகம் எப்படி இருக்கு, ஜாதகம் என்ன மாதிரி பலன்களை தரும், ஜாதக பலன்கள்ல அவங்க நல்லா இருக்காங்களா, அதை யாருமே கேட்கலைங்க. அதை யாரும் விசாரிக்கவே இல்லை. ஏங்க தோஷ ஜாதகம்னா அந்த தோஷ ஜாதகத்துக்கு பல கணவர் பல மனைவி அப்படிங்கிறது தானே உண்மை. அதை என்ன ஊடால குறுக்க போட்டு நீங்க பொருத்தம் பார்த்து நிப்பாட்டி தடுத்துட போறீங்களா? இல்ல அது நடக்கக்கூடியதா? ஏங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபா வாங்கிட்டு 5 பொருத்தம் பார்த்து 5 ஜாதகத்தை பார்த்து சொல்ற அந்த முட்டாள்கள்ட்ட போய் நம்ம சிக்கிறீங்களே. ஏங்க ஒரு டைம் பொருத்தம்னு சொன்னான்னா நீங்க அதை பொருத்தம்னு வந்து நாளைக்கு அது பிரச்சனை ஆகுதுன்னா ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? உண்மையிலே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு ஒரு திருமண பொருத்தத்தை முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு நம்ம பொறுப்பாகிறோம். அது எங்க பொருத்தமாகுது, எப்படி பொருத்தமாகுது, ஜாதகத்துல என்னென்ன கோளாறு, அதெல்லாம் யாராவது கேட்டிருப்பீங்க? கேட்கவே மாட்டீங்க. கல்யாணம் நடந்தா சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்களா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க? இந்த இப்ப பொண்ணு கூப்பிட்டு கேட்குது, சார் நான் கும்பராசி கடகராசி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதுல என்ன இருக்கு? கும்பராசி கடகராசி அவன் இது கும்பராசி மெதுவான ராசி, கடகராசி வேகமான ராசி. திருமணம் பண்றதுல எந்த தோஷமும் கிடையாது. தைரியமா திருமணம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இங்க என்ன பண்றாங்க எல்லாரும்? ஐயோ திருமணம் பண்ணா ஏதோ கஷ்டம் வந்துருமோன்னு நினைக்கிறான். அதெல்லாம் ஒண்ணும் வராது. அவங்கவுங்க ஜாதக பலன்லதான் 100% ஒர்க் ஆகும். பயப்பட வேண்டியதே இல்லை. திருமணத்துக்கு போகலாம். எல்லா விஷயத்திலையுமே விதிவிலக்கு இருக்கு. விதிவிலக்கு என்னன்னு கேட்டு பழகுங்க மக்களே. நன்றி.